வணக்கம் வாய்ஸ் ஆர்மி. 4 நாள் தான் நம்ம இன்டர்நேஷனல் பஞ்சாயத்தை பற்றி பேசாமல் இருந்தோம். அதுக்குள்ளார என்னென்னமோ நடந்துருச்சு. ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் டைரெக்டாக மிடில் ஈஸ்டில் நடக்கிற போருக்குள்ளார கால் எடுத்து வச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரம்ப்பும் புட்டினும் வந்து டைரெக்டாக ஃபோன் காலில் பேசினாங்க அப்படின்ற மாதிரி. 90 நிமிஷம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புட்டின் அவர்கள் வந்து ட்ரம்ப்புக்கு டைரெக்டாக வார்னிங்கே கொடுத்துருக்காரு. இந்த போரை வந்து நீ நிறுத்தியே ஆகணும். உலக அளவில் பார்த்த அப்படின்னா நிறையா பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக இந்த போரை வந்து நீ நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ட்ரம்ப்பும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி அது சொல்லியிருக்காரு. என்னதான் சுச்சுவேஷன் நார்மலாக பீஸ் மோட்ல இருக்க மாதிரி இருந்தாலுமே சுச்சுவேஷன் ரொம்ப சீரியஸாக தான் போயிட்டு இருக்கு. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, பெர்ஷியன் கல்ஃபில் வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் எக்கச்சக்க பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. எப்போ வேணால் சண்டை வரலான்ற சுச்சுவேஷன் இருந்து போர் வந்து சீஸ்ஃபயரில் இருக்கு. அதாவது போர் வந்து தற்காலிக நிறுத்தம் பண்ணி தான் வச்சிருக்காங்களே தவிர 2 பேத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முறைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. எப்போ வேணால் ஓங்கி ஒருத்தர் அடிக்கிற அளவுக்கு தான் இருக்காங்க. சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சீரியஸாக இருக்குது. அதை பற்றி என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒபாக் அமைப்புலேருந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வந்து அஃபிஷியலாக நாங்கள் வெளியில் வந்துக்கிறோம். எப்போலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதியிலேருந்து, அதாவது நாளையிலேருந்து நாங்கள் வெளியில் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குர்டையில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரியில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வந்து 4வது மிகப்பெரிய கண்ட்ரி. ஸோ அவங்க வெளியில் வந்தனால ஒபாக் அமைப்பு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாளையிலேருந்து பெட்ரோலோட ப்ரைஸ் எல்லாமே, அதாவது கச்சா எண்ணெயோட ப்ரைஸ் எல்லாமே பேரலுக்கு $120 வரைக்கும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோலேயே சொல்லியிருந்தேன், என்னைக்கு இந்த குர்டைலோட பிரைஸ் வந்து $120 வந்து தாண்டுதோ அன்னையிலேருந்து நம்மளோட கதையெல்லாம் ஓவர். ஏன்னா ரேட் வந்து எங்கேயோ எகிற போது பார்ப்போம் இந்த சுச்சுவேஷன் வந்து இந்தியா எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். நான் இன்னும் போக இதை பற்றி பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து 3வது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, புட்டின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் டைரெக்டாக ஃபோன் காலில் பேசியிருக்காங்க. 90 நிமிஷம் பேசியிருக்காங்க. அது இந்த போரை பற்றி ரொம்ப சிவியராக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, காசா ஸ்ட்ரிப்பில் வந்து போர் நடந்துட்டு இருக்கு. பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா. அந்த காசா ஸ்ட்ரிப்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிறையா அமைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மக்களுக்கு தேவையான உணவு, உடை, இந்த மாதிரி என்னென்ன தேவையோ மருந்து இதெல்லாமே வந்து எடுத்துட்டு கப்பல் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதை வந்து இஸ்ரேல் மறித்து நீங்கள் எங்கே போகிறீங்க, இங்கெல்லாம் போகக்கூடாது, அவங்களுக்கு உதவியில் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கப்பலையும் கூட அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் இந்த இஸ்ரேல் பண்ணுறது வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. இவங்க வந்து பண்ணுறதே சரி கிடையாது. அமெரிக்காவும் இதுக்கு கூட்டி இவங்க 2 பேர் பண்ணுறது சரி கிடையாது. உதவி பண்ண போனால் கூட அதை கூட தடுத்து நிறுத்தி எடுத்து விட்றாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப எல்லாமே கொந்தளிச்சிருக்காங்க. ஸோ இந்த 4 டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம், வளவலன்னு பேச வேணாம். ஐம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மையை அறிய வாருங்கள். முதல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாரசீக வளைகுடா, அதாவது பெர்ஷியன் கல்ஃபில் ஈரானோட கப்பல் படையினருக்கும் அமெரிக்காவோட கப்பல் படையினருக்கும் எப்போ வேணால் சண்டை வரலான்ற சுச்சுவேஷன் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு. இந்த போர் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி எண்டில் ஆரம்பிச்சது. இப்போ வந்து ஏப்ரல் எண்டு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 2 மாதம் முடிஞ்சே போச்சு. ஆனாலும் இந்த போர் வந்து நிற்கிற மாதிரி தெரில. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸோட கண்ட்ரோல் இப்போ வரைக்கும் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈரான்கிட்ட தான் இருக்குது. நடுவில் கொஞ்ச நாள் அமெரிக்கா எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஈரானே டேக் ஓவர் பண்ணி இப்போ வரைக்கும் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரான்கிட்ட தான் இருக்குது. அமெரிக்கா அங்கே வந்து என்னன்னா, நீ இதை திறந்து விடுன்னு சொல்லி பிரச்சனை, ஈரானுக்கு வந்து நான் திறக்க மாட்டேன்னு பிரச்சனை. இதனாலே வந்து ரொம்ப தீவிரமாக எப்போ வேணா இப்போ வந்து போர் வந்து இதில் இருக்குது, தற்காலிக நிறுத்தத்தில் இருக்குது, சீஸ்ஃபயரில் இருக்குது. எப்போ வேணால் சண்டை வரலான்ற மாதிரி 2 பேரும் பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரான் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து திறந்து விடவே மாட்டேங்கிறான், அதனால் ஈரானோட போர்ட்டுக்கு எந்த நாட்டோட கப்பல்லாம் போகுதோ அந்த நாட்டுக்கு எல்லாமே நான் சாங்ஷன்ஸ் விதிப்பேன், அதாவது பொருளாதார தடை விதிப்பேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ரொம்ப கோபமாக சொல்லியிருக்காரு. ஈரானோட தலைவர் அலி காமினை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முதல்ல இந்த அமெரிக்கா வந்து எங்கள் இடத்த விட்டு போகணும், அப்படி போகலைன்னா அது வரைக்கும் நான் வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து திறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களுக்குள்ளே இருக்க சண்டைனால உலக லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரோல், அதாவது இந்த கச்சா எண்ணெயோட விலைன்றது வந்து $120 ஒரு பேரலுக்கு அப்படின்ற அளவுக்கு உயர்ந்துடுச்சு. $120 போயிடுச்சு அப்படின்னாலே வந்து நிறைய கண்ட்ரினால இந்த குர்டாயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை பிரித்து பெட்ரோலாவோ டீசலாவோ இதர பொருட்களாவோ பிரித்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான வேலையாக போயிடும். ஸோ இந்த பிரச்சனைன்றது பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவில் வந்து பாதிப்புன்றது ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு, இன்க்ளூடிங் இந்தியாலையும் தான்.
இந்தியா மாதிரி வளர்ந்துட்டு இருக்க கண்ட்ரிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து தான் 80% ஆன குட் ஆயில்ன்றது எல்லாமே வந்துட்டு இருக்கு. இதில் இங்கே பிரச்சனை இருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே மாதிரி வளர்ந்துட்டு இருக்க மற்ற நாடுகளுக்கும் தான் வந்து இந்த குட் ஆயில்ன்ற பிரச்சனைன்றது வந்து ரொம்பவே பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்த போகுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒபாக்ன்ற அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். இவங்க தான் வந்து பெட்ரோல், அதாவது குட் ஆயில் வந்து எவ்வளோ ப்ரைஸ் இருக்கணும், எந்தெந்த கண்ட்ரியில்ட்ட இருந்தெல்லாம் வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணணும், அது எல்லா டீட்டெயிலுமே வந்து கலெக்ட் பண்ணி அறிவிக்கிறது. இந்த குட் ஆயில் ரிலேட்டடாக எல்லா முடிவையும் யார் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒபாக்ன்ற அமைப்பு தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 கண்ட்ரிஸ் இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுதி, ஈரானு, ஈராக்கு, குவைத்து, வெனிசுலா, அல்ஜீரியா, காங்கோ, நைஜீரியா, லிபியா, காபோன், அப்புறம் ஈக்குவேட்டர் பகுதியில் இருக்க கினியா. இந்த 12 கண்ட்ரிகள் தான் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்துக்கே வந்து சப்ளை பண்ணுற ஒரு மேஜர் கண்ட்ரிஸாக இருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து 4வது மிகப்பெரிய கண்ட்ரி, குட் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல 4வது மிகப்பெரிய கண்ட்ரியாக இருந்தாங்க. இவங்க வெளில போனது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தை ரொம்பவே பாதிக்கும். ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம், நான் வந்து இதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், இதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள், யுஏஇ வந்து வெளியில் போனதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எதனால் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மத்திய கிழக்கு நாடுகள்லாம் இருக்காங்க, அதாவது மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் தான் இந்த 12 கண்ட்ரியுமே. இந்த மாதிரி யுஏஇ வெளியில் போனதுனால ஒப்பேக் அமைப்புக்கு வந்து இன்னும் நிறையா குர்டாயிலாம் தேவைப்படும், அதை கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். அப்படி யார்? அமெரிக்கா இருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் போட்டிருக்க டீல்ஸ்லாம் வந்து நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்தி நீங்களும் நாங்களும் வந்து ஒரு கூட்டாளியாக அமைஞ்சு உலக நாடுகளுக்கு தேவையான குர்டாயில் எல்லாமே சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு புதிய ஒப்பந்தம் உருவாகும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் ட்ரம்ப் அவர்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணி இந்த போர் ரிலேட்டடாக வந்து ஒரு வார்னிங்கே கொடுத்துருக்காரு. சீக்கிரம் முதல்ல இந்த போரை நிறுத்தி, ஏன்னா உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கண்ட்ரிகள் வந்து ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க, நீ எப்போ இந்த போரை நிறுத்துறியோ அப்போ தான் உலகமே வந்து பேக் டு த நார்மல் அப்படின்ற மாதிரி நார்மல் ஃபார்முக்கு வரும். ஸோ வந்து போரை நிறுத்து அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்புக்கு வந்து புட்டின் அவர்கள் அறிவுரை வந்து சொல்லியிருக்காரு. அப்படி சப்போஸ் இந்த போரை மட்டும் நீ நிறுத்தலை அப்படின்னா மிடில் ஈஸ்டில் மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அதோட பின்விளைவாக உலக அளவில் நிறைய நாடுகள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பும் புட்டினும் கிட்டத்தட்ட 90 நிமிஷம் வந்து, அதாவது 1.5 மணி நேரம் ஃபோன் கால் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இதை பற்றி பேசியிருக்கிறதா வெளியில் வந்திருக்க தகவல். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா சைட்லேருந்து வந்திருக்கு. பாகிஸ்தான் போன்ற நாடுகள்லாம் வந்து இந்த போரை எப்படியா சீக்கிரம் முடிச்சிடணும்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் காலடி எடுத்து வச்சுன்றது வந்து திருப்பி ஒரு வேளை பனிப்போர் வந்துருமோ இல்லை மறுபடியும் ஏதாவது போர் வரக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை. காசா ஸ்ட்ரிப், பாலஸ்தீனில் இருக்க காசா ஸ்ட்ரிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க மக்கள் நேற்று நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் மேலே சரியான அடி, கிட்டத்தட்ட வந்து 100 வருஷமாக மக்கள் வந்து அந்த பார்டரில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து அடித்து அந்த இடமே வந்து ஃபுல்லாக தரமட்டமாகிடுச்சு. அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் சைடில் ஆட் பண்ணுறேன், அது பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மக்கள்லாம் வந்து எந்த நிலமையில இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மக்களுக்கு எல்லாமே வந்து உதவி பண்ணலான்னு சொல்லிட்டு தன்னார்வலர்களாக வந்து நிறையா கண்ட்ரிஸ், ஒரு சில அமைப்புகள்லாம் வந்து அந்த மக்களுக்கு தேவையான ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு, அப்புறம் மெடிசன்ஸ் இதெல்லாமே வந்து ஏற்றிட்டு போகும்போது இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் யாருமே வந்து அந்த மக்களுக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதாவது அவங்க கொண்டு வந்துட்டு இருக்க கப்பலை மறித்து அந்த கப்பலை கூட அட்டாக் பண்ணி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. குளோபல் சமுத் ஃப்ளோரிடான்ற அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா 80க்கும் மேற்பட்ட கப்பலில் 1000க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள்லாம் வந்து உதவி பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து கிரீன் பீஸ்ன்ற அமைப்பு மூலயமா ஆர்டிக் சன்ரைஸ் கூட வந்து உதவி பண்ணுறதுக்காக காசா ஸ்ட்ரிப்புக்கு வந்து போயிருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வழி மறித்து திருப்பி போக சொல்லியிருக்காங்க. அப்படி போகாத கப்பல் எல்லாமே அட்டாக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த இஸ்ரேலோட நடவடிக்கையை கண்டித்து உலக மக்கள் எல்லாமே வந்து அமைதிக்காக வந்து நாங்கள்லாம் வந்து போயிட்டு இருக்கோம், அதாவது வந்து அங்கே பாதிப்பு ஏற்படுத்த மக்களுக்கு எல்லாமே உதவி பண்ணுற நோக்கத்துக்காக தான் நாங்கள் போனோமே தவிர மற்றபடி எந்த ஒரு நோக்கம், நாங்கள் வந்து அமைதியான முறையில் போயிட்டுருக்கோம், எங்களை வழிமறித்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுன்றது வந்து ரொம்பவே கண்டிக்கத்தக்க விஷயம் அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாமே ரொம்ப கோவத்தோட கொதிச்சு எழுந்திருக்காங்க. இது வந்து மிக மோசமான மனிதாபிமற்ற செயல் அப்படின்னு சொல்லிட்டு அரபு நாடுகளையும் இஸ்ரேலையும் வந்து உலக மக்கள் எல்லாமே ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறாங்க. ஹாய் ஃபார் மீ, இந்த 4 டாபிக் பற்றி இன்றைக்கி பார்த்தோம். ஒபேக் அமைப்பில் இருந்து யுஏஇ வெளியில் போனதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸும் மூடி இருக்கிறதுனால உலக அளவில் கச்சா எண்ணெயோட விலைன்றது வந்து ரொம்ப பெருசாக வந்து போயிட்டுருக்கு. அதனால் நம்ம வீட்டுக்கு வந்து வரக்கூடிய வெங்காயம் தக்காளியோட விலையெல்லாம் முதற்கொண்டு நம்ம பாக்கெட்டில் இருக்க மணி எல்லாமே டைரெக்டாக அஃபெக்ட் ஆகுது.
அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா வேற இந்த போருக்குள்ளார அமெரிக்கா, ஈரான், ரஷ்யா, இஸ்ரேல் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ், சவுதி, யுஏஇ, அந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அரபு கண்ட்ரிஸ் எல்லா கண்ட்ரியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ போரை நோக்கி போயிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி பயத்தையும் ஏற்படுத்துது. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா சரி போரில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் உதவி பண்ண போனால் அங்கேயும் ஒரு செக் வச்சு அவங்களையும் திருப்பி போன அனுப்பிச்சி விட்றாங்க, போகாதவங்களை அடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில வாய்ஸார்மி. எனக்கு தெரிஞ்சு மே 9ஆம் தேதிக்கு அப்புறம் போர் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு மே 9க்குள்ளார போரை நிறுத்திடுறேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் ட்ரம்ப் வாயிலிருந்து வர்ற வார்த்தையெல்லாம் வந்து காற்றுல எழுதுகிற மாதிரி தான், காணாமல் போயிடும், இருக்க மாதிரியே கிடையாது. ஸோ அதெல்லாம் நம்ப முடியுமா முடியலையானே தெரில. ஸோ எல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்குவோம், எங்கேயுமே போர் வந்து நடக்கக்கூடாது, உலக மக்கள் யாருமே இந்த போர்னால் இறந்து போகக்கூடாது. ஏன்னா எங்கே போர் நடந்தாலும் அது டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ மற்ற மக்களை மற்ற நாடை கண்டிப்பாக பாதிக்குது. இதை பற்றின உங்கள் தாட் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. தெரியாத உண்மை தெரிஞ்சுக்க வாய்ஸ் ஆஃப் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாய்ஸ் ஃபார் மீ உங்கள் தாட் என்ன மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன், அது வரைக்கும் பாய்.